மோட்டோ விலாக் எடுக்கணும்னு ஆசைப்பட்றவங்கலேருந்து ஒரு பிகினர் யூடியூப்லேருந்து அப்புறம் எல்லாருமே வந்து ஆக்ஷன் கேமரா அப்படின்றத வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. இன்றைக்கி லெவல்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது எல்லாத்துலேயுமே வந்து லோ ப்ரைஸில் கிடைக்குதா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. அதேமாதிரி OLXில் கூட ஏதாச்சும் கோப்ரோ மாடல் வந்து சீப்பாக கிடைக்குதா அப்படின்னு வந்து தேடுறவங்களும் இருக்கிறீங்க. அந்த மாதிரி நானும் வந்து ஒரு சில ஆக்ஷன் கேமராலாம் வந்து வாங்கியிருந்தேன். அந்த மாடல் எல்லாத்தையும் அப்படியே பைக் மேலே வச்சு சும்மா காட்டிடுறேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு ஆக்ஷன் கேமரா. நான் வந்து பைக் வாங்கும்போது வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு 720 1080 பிக்சல் வரைக்கும் வந்து சூட்டபுள் ஆகும். பட்டு பேட்ரி சார்ஜஸ்லாம் வந்து அந்தளவு வந்து நிற்கவே நிற்காது. ரொம்ப லோ குவாலிட்டி. நீங்கள் வந்து ஒரு ஏதாச்சும் விலாக் பண்ணணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு நல்ல கேமராவை வந்து வாங்குங்க. உள்ளே போய்ட்டு அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஏன்னா இது யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது எடுத்து. நீங்களும் வந்து இந்த மாதிரி கேமராலாம் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டு தான் இது. பேட்ரியும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதம் 2 மாதத்துலேயே வந்து பபுள்ஸ் ஆகிடும். எப்போயோ வாங்கினது டஸ்ட் அடைஞ்சு கிடக்குது. இதுக்கடுத்து இதில் வந்து ஒரு கிளியாரிட்டியும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக நான் வந்து இந்த காம்பேக்ட் V30 இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கேமரா வந்து வாங்கினேன். காம்பேக்ட் V30 இந்த பிராண்ட். இது வந்து ஒரு 10,000 அந்த மாதிரி பட்ஜெட் ப்ரைஸில் வந்து வாங்கினேன். இதுவும் வந்து 4K வரைக்கும் இருந்தது. நிறைய அந்த இமேஜ் ஸ்டெபிலேஷன் எல்லாமே வந்து இருந்தது. சூப்பராக கொடுத்துருந்தாங்க. டச் ஸ்க்ரீன் வேறு இத்தனைக்கும் இந்த கேமரா. இந்த கேமரா மாடல் வந்து இங்கே இருக்குது. இது இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த கேமரா. இந்த கேமரா தான் வந்து அதுக்கு அடுத்தது அதில் வந்து கிளியாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது வந்து டச் ஸ்க்ரீன் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. கோப்ரோ காட்டிலையும் இது வந்து ஹீட்டும் அந்த அளவு ஆகலை. ரேர் கேமில் பைக்கில் வந்து பின்னாடி சைடு வந்து இது வந்து யூஸ் பண்ணிப்பேன். டச் ஸ்க்ரீனில் சூப்பராக இருந்தது உண்மையிலேயே. இதுவும் வந்து 4K ரெசல்யூஷன் வரைக்கும் வந்து நல்லாவே இருக்கும். கோப்ரோவில் நமக்கு பார்த்திங்கன்னா டச்சு வந்து கொஞ்சம் கை வச்சுனா ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கும். டெம்பர் கிளாஸ் ஓட்டிட்டா இன்னும் சுத்தம் அவ்வளோதான். இது வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது. செட்டிங்ஸு, டைம் லேப்ஸு, ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா கிளியாரிட்டி வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. தெரியுதா? நல்லாயிருக்கும். செம்ம கேமராவாக இருந்தது. இதுதான் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து பேக் கேமராவுக்கு பைக்கில் எதுக்காச்சும் வேணால் யூஸ் பண்ணிப்பேன். பட் ஆடியோ அப்படின்னும்போது இதுக்கு எக்ஸ்டர்னல் மைக் சொருவி ஒயர் மைக் வச்சு தான் வந்து பேச முடியும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கோப்ரோவுக்கு வந்து ட்ரை பண்ண அடுத்தது கோப்ரோ வந்து காட்டிடுறேன். ஆஃப் பண்ணிவிடுவேன் இதை. பட் இது வந்து ஒரு செம ஒர்த்தான கேமரா. ரொம்ப நாளைக்கு வந்து எக்ஸ்டர்னல் மைக் அப்படி சொல்கிறது வந்து ஹோல்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன் நான். இதுக்கு அடுத்ததாக இந்த கோப்ரோ 8 இதை தாங்க ஒரு 25,000 அப்போ ப்ரைஸில் வந்து வாங்கினேன். கோப்ரோ 8 2.0 ஹைப்பர் ஸ்மூத்து. எங்கே கொடுத்துருக்கு? இங்கே கொடுத்துருக்குங்க 2.0. இதோ கொடுத்துருக்கு ஹைப்பர் ஸ்மூத்து. சரிதா? ஒரு செம்ம சூப்பரான கேமரா இதுவும். இதை வாங்கினேன். இதை வாங்கிட்டு கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஹீட்டில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் கேமரா வந்து வச்சு வரும். அவ்வளோ சூப்பராக இருந்தது வாங்கும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கேமரா. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பட் ஹீட்லேயே வந்து அது வந்து டெட் ஆகிடுச்சு. ஒர்க்கே ஆகாமல் கேமரா வந்து போயிடுச்சு. அதுக்கடுத்து கோப்ரோ support.comல வந்து பேசி அதோட ஃபார்ம்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதை வந்து நான் வந்து காட்டுறேன். அதுதான் இந்த பாக்ஸு. இது உள்ள தான் அந்த ஃபார்மு. அவங்க அடுத்து கொடுத்த ப்ராடக்ட் எல்லாமே இதில் இருக்குது. நான் வந்து இதை வந்து காட்டுறேன். அவங்ககிட்ட கால் பண்ணி பேசி ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வேறு கேமரா வந்து வாங்கிட்டேன். அதுக்கு அடுத்தது இது வாங்கினேன். இது வந்து கிரியேட்டர் எடிஷன். கோப்ரோலேயே இதுவும் வந்து ஒரு செம்ம இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து கோப்ரோட ஹேண்டில் இதை பற்றியும் வந்து நான் வந்து தெளிவாக காட்டுறேன். ஒரு சூப்பராக ஒரு கிம்பல் இதெல்லாம் வந்து நான் எடுத்து காட்டுறேன். ஒரு கோப்ரோ மாடல் ஒன்று, ஒரு மீடியா மோடு கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டை பற்றி சொல்லணுன்னா இது வந்து கோப்ரோட பிராண்டு தான். இதுவே நமக்கு வந்து ஒரு 4,000 ப்ரைஸில் வந்து வருது. நம்ம தூண்டிருக்குது. தனியாக வாங்கினா 4,000 வந்துடும். ஒரே ஒரு பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே எடுத்தோன்னா சில அந்த சார்ஜர் கேபிள்ஸ், இந்த மவுண்ட் ஐட்டம்ஸ், ஒரு கோப்ரோ பேட்ரி டோரு இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதான் இதை வச்சுறேன். இதை பற்றி இந்த வோல்டா க்ரிப்பு இது வந்து இதை பற்றி தனியாக அப்படியே காட்டுறேன். கோப்ரோ கேமரா பார்த்தோன்னா ஹெல்மெட்டில் விலாக் பண்ணும்போது நம்ம பைக்கில் ரைடு பண்ணும்போது காற்று வந்து கரெக்டாக அடிக்கும். ஹீட்டை வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிடுது.
அதுவும் இல்லாமல் கோப்ரோவில் வந்து ரொம்ப லாங்காக வீடியோ ஏதாச்சும் நிற்க வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா 1080 பிக்சல் எடுக்கும்போதும் ஹீட்டாக தான் ஆகுது. இப்போ 4K அதெல்லாம் வந்து எடுக்கும்போது இன்னும் செம்ம ஹீட் ஆகிடும். சில டைம் ஹீட் ஆகிட்டு அதுவே ஒரு மாதிரி எல்லோ கலரில் வார்னிங் சிம்பிள் காட்டிட்டு ஆஃப் ஆகிடும். இந்த ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்கும். நீங்கள் வந்து லாங்காக வீடியோ எடுக்கிறீங்க, ஏதாவது லாங்காக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐஃபோன் அந்த மாதிரி இதில் எடுத்தால் செம்ம பெட்ரு. கோப்ரோவில் செம்மையாக தான் இருக்குது, பட் ஒரு சில இஷ்யூ வந்து இருக்குது. திடீர்னு இது பார்த்திங்கன்னா அவள் தான் பிளாங்க் ஆகிடும், லென்ஸே வந்து ஹீட்டில் வந்து போயிடுது, எதாவது ஆகிடுது. அதே மாதிரி அலுமினிய கேஸ், இந்த டோர்லாம் வந்து நம்ம மைக் அடாப்டர்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம வந்து கோப்ரோ வந்து யூஸ் பண்ணோன்னா இதுக்கு வந்து ஏகப்பட்ட அக்சசரிஸ் வந்து தேவைப்படும். ஒரிஜினல் டோரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி டோர்ஸு சார்ஜர் போட்டுக்கிட்டோ இல்லை மைக் அடாப்டர் பின்னு சொருவியோ பேசுகிற மாதிரி டோர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். உலாஞ்சி கேஸு, மைக் அடாப்டர் வைக்கிற மாதிரி கேஸ் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து தேவைப்படும், அக்சசரிஸ் வந்து நிறைய. அதே மாதிரி டெம்பர் கிளாஸ் அது ஒட்டிட்டோம் அப்படின்னா என் கேமரா கூட கீழே விழுந்துருச்சு, அந்த சீன் இருக்கான்னு தெரியல, இருந்ததுன்னா நான் அப்படியே அதையும் போடுறேன். லைட்டாக தான் சாஞ்சுது, இந்த இது வந்து போயிடுச்சு. பட் தனியாக கிடைக்கும், கழட்டி மாட்டிக்கிற மாடல் தான். லைட்டாக அப்படி ஜஸ்ட்டு ஒரு திருப்பினோன்னா இப்படி வந்து எடுத்துடலாம், தெரியுதுங்களா, தனியாகவே வந்துடும். பட் ஒரு சில கேமராவில் வந்து செம்ம டைட்டாக இருக்கும். இதில் 9 மாடல்னால் இது செம்ம டைட்டாக இருக்குது, கழட்ட முடியல. இது புதுசாக இருக்கும், ஈஸியாக வந்து கழட்ட முடியுது. இப்போ இதில் வந்து டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டிட்டேன். இன்னும் ஒட்டிட்டா கொஞ்சம் பெஸ்ட்டு. நமக்கு கீழே விழுந்துச்சுன்னா கூட டெம்பர் கிளாஸ் வந்து கிராக் ஆகிடும். ஈஸியாக டெம்பர் கிளாஸ் எடுத்துகிட்டு புதுசாக வேறு டெம்பர் கிளாஸ் கூட மாற்றிக்கலாம். நிறைய டெம்பர் கிளாஸ் வந்து சீப்பான ப்ரைஸ்லேயே ஆன்லைனில் வந்து கிடைக்குது. ஓகே, கோப்ரோ வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் நானே வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஒயர்லெஸ் மைக்கும் வந்து ஈஸியாக கோப்ரோவில் வந்து மைக் அடாப்டர் இருந்தால் கனெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து பேசலாம். அப்படி தான் நானும் வந்து மைக் வச்சு தான் பேசிகிட்ருக்கேன். பட்டு காற்று சவுண்டுக்கெலாம் வந்து எப்படி கேட்குதுன்னு தெரில. இந்த மைக்கை நான் இன்னும் வந்து லேப்டாப்பில் போட்டு சில டிபி அட்ஜஸ்ட் எதுவும் பண்ணல, இதுலேயே அட்ஜஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க, பண்ணணும். ஓகே, அப்படியே சில கோப்ரோவில் ப்ளூ பேட்ரியோ இல்லை வேறு ஏதாவது பேட்ரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்ரிக்குன்னு தனியாக கேஸ், சார்ஜிங் கேஸ் இருக்கும், அதில் போட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். கோப்ரோலேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் கேஸ் வந்து பாக்ஸ் வந்து மூடியே இல்லாமல் தான் கொடுத்துருப்பாங்க, அந்த 2 பேட்ரி ஒரு சார்ஜரோடு கொடுக்குறதுல. ஏன்னா பேட்ரி வந்து சார்ஜர் போடும்போது செம்மையாக ஹீட் ஆகும். கேமராவில் வச்சு நம்ம போடும்போது அந்த ஹீட்லேயும் சரி, ஏற்கனவே கேமரா செம்ம ஹீட்டு, அதோட ஹீட்லேயும் நமக்கு பேட்ரி வந்து ஈஸியாக வந்து பபுள்ஸ் ஆகிடும். பபுள்ஸ் ஆகிட்டு உள்ளே மாட்டிக்கிச்சுன்னா நிறைய பேர் எடுக்க முடியாமல் கஷ்டம்லாம் பட்டிருக்காங்க. இழுக்கும்போது ப்ளூ பேட்டரியில் இந்த லேயர் ஸ்டிக்கர் இதுவும் வந்து பிச்சுக்கிட்டே வந்துடும். பட்டு பிளாக் எண்டூரோ பேட்டரியில் அந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இது வரைக்கும் எனக்கு வந்து பபுள்ஸ் ஆனதில்லை, நான் ரொம்ப நாளாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது. ப்ளூ பேட்டரியும் என்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது, நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இந்த இது வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும் கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒயர்லெஸ் மைக்கு என்ன மாதிரி பின்னெல்லாம் வந்து பெஸ்ட்டு, சவுண்டுக்கு வந்து அந்த டிஆர்எஸ் கேபிள்லாம் வந்து கொஞ்சம் சொதப்பிடும், அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.